ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினில் வாசம் செய்கிறவரும், மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒருவருக்கே சதா காலங்களிலும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளைக்கான கிருபை செய்து இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த கிருபையுள்ள சத்தியங்களை கொடுத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த வகுப்பை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோட தொடக்கம் முதல் முடிய பரிந்தும் இந்த தெய்வீக கரம் எங்களோடு இருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு புரிய வைக்க உதவி செய்யுங்க. இந்த யாவையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் கண்மலை மீட்பெரும் குருவும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கு நாம் ஒரு வேத பாடத்தை தியானிக்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன பாடம் பார்த்தோம்? மீட்கும் பொருள், ரேன்சம் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பார்த்தோம். சகோதரி ஏதாவது கேட்டீங்களா? ஆன்லைன்ல ஏதாவது கேட்க முடிஞ்சுதா? ஓகே ஓகே, கேட்டுருங்க. முக்கியமான பாடம். சரி சரி. ரேன்சம் மீன்ஸ் என்ன புரிஞ்சுட்டோம் நம்ம? ரேன்சம்ல மீட்கும் பொருள். ஓகே, அந்த மீட்கும் பொருள் என்னது? அவருடைய ஜீவன், கிறிஸ்துனுடைய ஜீவன். ஓகே, அதை கொடுத்துதான் என்ன பண்ணாருன்னா மீட்டாரு. ஏன் ஜீவனை கொடுக்க வேண்டியிருந்தது? ஜீவனுக்கு ஜீவன், அதுதான் தேவனுடைய நீதி. கரெக்டுங்களா? அப்ப தேவனுடைய நீதிக்கு தேவனை என்ன பண்றாருங்க? கீழ்ப்படுகிறார். தேவனுடைய நீதிக்கு தேவனை கீழ்ப்படிந்து ஜீவனுக்கு யாருடைய ஜீவன் இறந்து போயிட்டது? ஆதாமுடைய ஜீவன், முதல் படைக்கப்பட்ட ஆதாமுடைய ஜீவன் இறந்து போனாரு. அந்த ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுத்தாருன்னா ஜீவனை கொடுத்து மீட்கும் பொருளானதான் அவர் அநேகரை மீட்கும் பொருளாக என்ன பண்ணாருங்க? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சோம் கடந்த வகுப்புல. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரேன்சமுடைய பார்ட் 2, ரேன்சமுடைய பார்ட் 2 அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்க இப்ப எதை பாக்குறீங்களோ அதை பார்க்கணும், கேட்கணும், விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார். யாராவது ஒரு தீர்க்கதரிசி சொல்ல முடியுமா? யாரு இதை கேட்கணும் வாஞ்சியா கேட்டாருன்னு? இப்ப இவங்க பார்க்கணும்னு நினைச்சது, அநேக தீர்க்கதரிசிகள் பார்க்கணும்னு நினைச்சது மேசியாவுடைய வருகை. அநேகர் கேட்கணும்னு நினைச்சது அவருடைய உபதேசத்தை. கரெக்டா? யாராவது ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி அதை விரும்பி இருக்கிறாங்கன்றத சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு தான் அவர் தீர்க்கதரிசி தான் போது. அவர் பெரிய ப்ராஃபட். அவர் கீழே படிச்சு பாருங்க, நிறைய ப்ராஃபட் சொல்லுவார். அது அண்ணாள், அந்த அம்மா. ஓகே, அண்ணாள்ன்றவங்க சிமியோன் கோத்திரம். சிமியோன் கோத்திரத்துல ஏன் சிமியோன் கோத்திரம் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, 10 கோத்திரம் செதறி போயிட்டாங்க. எருசலேம் இருக்குது யூதா பென்னியமன் தான். செதறி போன கோத்திரத்துல இருந்து அவங்க வந்திருக்காங்க. பெரிய விஷயம் அது இல்லையா? அதனால அதை கோத்திரத்தை மென்ஷன் பண்றோம். ஓகே, அப்ப இந்த சிமியோன் ஒரு வயசானவர், அவர் ப்ராஃபட் தான். அவர் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்துவ குழந்தையா வாங்கி
இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லுவாரு. அநேகருக்கு இவர் இடரல் கல்லாகவும் இருப்பாரு அப்படின்னு நிறைய புறஜாதிகளுக்கு அவர் எப்படி இருப்பாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இருப்பாரு. மரியாதை பார்த்து சொல்லுவாரு, உன்னையும் உன் ஆத்தமாய் ஒரு பட்டயம் உருவி போகணும். அது மாதிரி ஒரு பெரிய ப்ராபசி பேசுவார் அவர். ஆக்சுவலா ஒரு ப்ராஃபட் தான். இப்போ தானியல்னு தீர்க்கதரிசி இருக்காரு. இப்போ தானியல் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு தேவன் கேட்பாரு, இதோடைய விளக்கம் என்னன்னு கேட்பாரு. அப்ப தேவன் சொல்லுவாரு, அது உனக்கு தேவையில்லாதுன்னு. பின்னாடி அறிவு பிறகு காலம் வரும். அப்ப எல்லாரும் அங்க இங்க ஓடி தேடி என்ன பண்ணுவாங்க, அறிஞ்சுக்குவாங்க, நீ சீல் பண்ணிட்டு போயிட்டு அப்படி. அப்ப நிறைய ப்ராஃபட்டு கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை பார்க்கணும் விரும்பணும்னு கேட்டிருக்காங்க. பட் யாருக்கும் அந்த டைம்ல அது என்ன ஆகல, ரிவீல் ஆகல. அது இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுங்க, ரிவீல் ஆகுதுன்னு சொல்லி. இப்ப அடுத்த வசனம் பாருங்க, 25ஆம் வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஓகே, ஒரு நியாயசாஸ்திரி. நியாயசாஸ்திரினா யாருங்க? இப்போ வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் ஒரு டீமா இருக்காங்க இல்லையா. இந்த நியாயசாஸ்திரி இங்கிலீஷ் வேலை பத்தி ஒரு லாயர்னு இருக்கும். பிரமாணத்தை பேஸ் பண்ணி இவங்கெல்லாம் வழக்காடக்கூடிய ஒரு டீம். இவங்கெல்லாம் நியாயசாஸ்திரி அப்படின்ற ஒருத்தர். ஓகே, அப்ப இந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், இந்த நியாயசாஸ்திரி இவங்கெல்லாம் நியாய பிரமாணத்தை நிறைய கரைச்சு குடிச்சவங்க. நிறைய அதுல நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு மற்றவங்களை பார்த்து கேட்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரிலாம். இந்த வேதபார பரிசேயர்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி இயேசு கிறிஸ்து தவிர்த்து யாரும் பதில் சொல்ல முடியாது. யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி? அந்த நேரத்துலாம் பார்த்தோம் இல்லையா, ஓய்வு நல்ல வேலை செய்யலாமா கூடாதா, அதுக்கெல்லாம் ஞானமா யாரால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்க ஆமா சொல்லிட்டாலும் தப்பு தான், இல்லைன்னு சொன்னாலும் தப்பு தான். நீ எப்படி சொன்னாலும் மாட்டிக்குவீங்க. உதாரணத்துக்கு இப்ப ராயனுக்கு வரி செலுத்தலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து செலுத்தலான்னு சொன்னார்னா என்ன தப்பு, செலுத்தக்கூடாதுன்னு சொன்னா என்ன தப்பு? செலுத்தலான்னு சொல்லிட்டாருன்னா நீங்க வேற ஒரு ராஜ்யத்தை பத்தி என்ன பேசுறீங்க? தேவராஜ்யம் பத்தி பேசுறீங்க, நீங்க இந்த ராஜ்யத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. செலுத்தக்கூடாதுன்னா கம்ப்ளைண்ட் ராயன் கிட்ட போயிடும். அப்ப இவர் என்ன பதில் சொன்னாரு? ராயனுக்கும் தேவனுக்கும் சொல்லுது. அந்த ஞானமா அவர் பதில் சொல்றாரு. இன்னொரு இடத்துல யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால உண்டாயிட்டா மனுஷனால உண்டாயிட்டான்னு கேட்பாங்க. அவங்க கேட்கல, இயேசு கிறிஸ்து கேட்டார் அவங்கள பார்த்து. இப்ப இந்த கேள்விக்கு ஆம்னால அவங்க தப்பு தான், இல்லைனால தப்பு. அதே கேள்வி அவங்களுக்கு திருப்பி கேட்கிறாரு. என்னன்னு, யோவான் சாணம் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனா உண்டாச்சா மனுஷா உண்டாச்சா? அவங்க எல்லாம் டீமா சேர்ந்து பேசினாங்க. மனுஷா உண்டாச்சு சொன்னா இப்படி, தேவனா உண்டாச்சு சொன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களுக்கு தெரியாதுன்றோம். பதில் என்னது? தெரியாது. ஏன் தெரியாது? தேவனா உண்டாச்சு சொல்லிட்டா யோவான் சாணனே சொல்லுகாரு, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி, நீ ஏன் நம்பலன்னு கேட்பார். என்னை பார்த்து அதானே சொன்னாரு தேவனுடைய குமாரன். மனுஷனா உண்டாச்சு சொல்லிட்டாருன்னா ஜனங்கள்கிட்ட மாட்டிக்குவாங்க. ஏன்னா யோவான் சாணகன் தீர்க்கதரிசி, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்ல, அது எப்படி மனுஷனா உண்டாகும் அந்த ப்ராபஸின்ட்டு ஜனங்கள்கிட்ட மாட்டிக்குவாங்க. அதனால தெரியாதுன்ட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நியாயசாஸ்திரி இப்ப இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்ப இந்த கேள்வியில கேள்வி கரெக்டு தான், ஆனா கேள்வி கேட்ட நோக்கம் தான் தப்பு. அவர் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய. இப்ப இந்த கேள்வி நமக்கும் யூஸ்ஃபுல்லான கேள்விதான். ஏன்னா நம்மளும் எங்க தான் போகணுங்க? நித்திய ஜீவனுக்கு தான் போகணும். கரெக்டுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிறவரோட வார்த்தைகளை மட்டும் கவனிக்க மாட்டாரு, முதல்ல அவர் இருதயத்தை தான் கவனிப்பார். இயேசு கிறிஸ்துல கேள்வி கேட்கறவங்க எந்த நோக்கத்தோடு கேட்கறான்னு யாருக்கு நல்லா தெரியும்? இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். கரெக்டா? அதற்கு அவர் 26ஆம் வசனம், அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். ஏன் அப்படி கேட்டாருங்க சிஸ்டர்? நீ நியாய சாஸ்திரி தானே, உனக்கு தெரியாதா? யூனோ ஆள்ல எதுல லால ஸ்காலர்ல உனக்கு தெரியாதா? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். சோ நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்குதுன்னு அவர் சொல்றாரு. கான்வர்சேஷன் புரியுதுங்களா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு ஆத்மாவோட என்ன பண்ணு? அன்பு கூறணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக அப்படின்ற ரெண்டு பிரதானமான கட்டளை எதுல இருக்கு? நியாயப்பிரமாணத்துல இருக்கு. ஒண்ணு யார்கிட்ட அன்பு கூறணும்? தேவன்கிட்ட. இன்னொன்னு மற்றவர்கிட்ட. இது ரெண்டு தான் இருக்கா பிரமாணத்துல? இது ஏன் இந்த ரெண்டு நமக்கு எல்லாம் இது புரியணும். ஏன் இவர் ரெண்டு சொல்றாரு? அவர் வந்து ஸ்காலர்ல நியாய சாஸ்திரி. ஏன் இந்த ரெண்டு பிரமாணத்தை சொல்றாரு? அதான் எப்படி பிரதானமா இருக்கு? அது அவருக்கு தெரியாதுல்ல. அவர் ஏன் இப்படி சொல்றாரு? நியாய சாஸ்திரி நியாய பிரமாணத்துல என்ன எழுதி இருக்குது சொல்லுங்க சார். இல்ல அது பிரதான, அது ஆக்சுவலா 5ஆம் கட்டளை. அது பிரதான கட்டளைன்னு பவுல் சொல்லுவார். அதை விட்டுருங்க. முதலாம் கற்பனை கட்டளைனே சொல்லுவார் அதை. ஓகே. நியாயப்பிரமாணத்துல என்னப்பா எழுதிருக்குது அப்படின்னு கேட்டா, அவர் நியாயப்பிரமாணத்துல இருக்கிற 613 கட்டளையும் சொல்லாம 2 கட்டளையும் சொன்னார். என்ன கட்டளை? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக அப்படின்ற இந்த 2 கட்டளை தான் இதுல இருக்கு, நியாயப்பிரமாணத்துல இருக்கு அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை முழுசா இதுல அடக்கிட்டார். நியாயப்பிரமாணத்தை முழுசா எதுல அடக்கிட்டாரு? இதுல அடக்கி. சரி, இப்போ நமக்கு எல்லாருக்குமே 10 கட்டளை தெரியும், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தெரியும்ல. என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன என்று உனக்கு வேறு கீழே வானத்திலும் கீழே பூமிக்கு மேலே யாதொரு சொரூபத்தை என்ன பண்ணாத வணங்காதிருப்பாயாக. அப்புறம் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அப்புறம் 5ஆம் கட்டளை உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அதுக்கப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் கொலை செய்திருப்பாயாக, விபச்சாரம் செய்திருப்பாயாக. சரி, இப்ப 10 கட்டளை இருக்கா? இது நீங்க 2ஆ பிரிக்கலாம். முதல் 4 5 இல்ல, முதல் 4 தேவனுக்குரியது. 6 மீதி இருக்கிற 6 மனுஷனுக்குரியது. முதல்ல இருக்கிற 4 நீங்க தேவன்ட அன்பு செய்யறது, மீதி இருக்கிற 6 யார்கிட்ட அன்பு செய்யுது? பிறனிடத்துல அன்பு செய்யுது. இப்ப அந்த 10 இவர் எப்படி சொல்லிட்டாரு? 2ஆ சொல்லிட்டாரு. கரெக்டா? சரி, இப்படி நம்ம வசனமே இருக்கு. இந்த இவ்விரு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் அடங்கி இருக்குதுன்னே வசனம் இருக்கு, முன்னாடி படிக்கலாம். ஓகே, இப்ப இது ஏன் இவர் சொன்னாரு? அப்ப நித்திய ஜீவன். நேத்து நான் உங்ககிட்ட கேட்டேன், போன கிளாஸ்லயே, ஒருவன் நியாயப்பிரமாணத்தை சரியா படிச்சுட்டான் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணம் எங்க கொண்டு போயிடும்? இயேசு கிறிஸ்து கொண்டு போயிடும். அந்த இயேசு கிறிஸ்து கொண்டு போயிட்டு அவர் எதுல கொண்டு போயிடுவாரு? நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போயிடுவார்.
நியாயப்பிரமாணம் டைரக்டா எங்க போயிடாது, நித்திய ஜீவனுக்குள்ள போகாது. நித்திய ஜீவனுக்கு யாரு வழியோ அந்த வழிக்கு என்ன பண்ணணும், அது கொண்டு போயிடும். நேற்று நம்ம கிளியரா அதெல்லாம் பார்த்துட்டோம் கிளாஸ்லயே, கரெக்டா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாரு, நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்குது, நீ வாசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். இப்ப அந்த நியாயசாஸ்திரி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நியாய பிரமாணத்துல இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவும் அதுக்கு என்ன பண்ண ஆமோதிச்சு 28ஆம் வசனம். நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பான். என்ன அர்த்தம்? இல்ல, நீ கேட்ட நித்திய ஜீவனுக்கு போயிடுன்னு அர்த்தம். அதான கேள்வி அவருக்கு, கரெக்டா? அதான கேட்கிறாரு, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்வேன்னு கேட்டார்ல. அப்படியே செய், என்ன பண்ணுவாய், பிழைச்சுக்குவாய். இப்ப இவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா, இயேசு கிறிஸ்து சொன்ன பதில்ல அவருக்கு ஒரு கேள்வி மறுபடியும் வருது. படிங்க. இந்த கொஸ்டின் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிறன் யாரு? இல்ல சார், என்னைய தவிர மீது எல்லாரும் எனக்கு பிறன் தான். என்னுடைய பொருளை இச்சாகிற பேரன் என்ன சொல்லுவீங்க? அதானே. இந்த சிம்பிள் ஆன்சர் நியாயசாஸ்திரி தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நம்மளாம் நியாயப்பிரமாணம் பக்கமே போல தானே. அவரு அங்கேதான் இருக்கிறவர். இந்த ஆன்சர் அவருக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும், கரெக்டா? இப்பவும் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, எனக்கு பிறன் யார்? இப்பவும் கேள்வி கரெக்ட், நோக்கம் தப்பு. கரெக்டா? தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் எனக்கு பிறன் யார் என்று கேட்ட. முதல்ல என்ன நோக்கம்? ஃபர்ஸ்ட் கேள்வி சோதிக்கும்படி கேட்டார். செகண்ட் கேள்வி, இதுல நமக்கு என்ன தெரியுது? ரெண்டு டைப்ல கேள்வி கேட்க கூடாதுன்னு தெரியுது. சோதிக்கிறதுக்காக என்ன கேட்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது. இந்த கேள்வி கேட்கலாம், இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. ரெண்டாவது, இங்க இருக்கிறதுல எனக்கு தான் நிறைய தெரியும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. ஓகே, இவர் அப்படிதான் கேட்டாரு. பட் கேள்வி கரெக்டா இருந்ததுனால இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்றாரு, இப்போ உன் நோக்கம் தவறா இருக்கலாம், ஆனா கேள்வி எப்படி இருக்கு, அது உனக்கு பிரயோஜனப்படுதோ இல்லையோ, பின்னாடி வரவங்களுக்கு அதை என்ன பண்ணும், பிரயோஜனப்படும். இப்ப நம்ம படிக்கிறோம்ல அதை இல்லையா, நமக்கு பிரயோஜனப்படும் தான் கேள்வி. இப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நமக்கு பதில் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதிருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்துல இதுதான் இருக்குதுன்னு சொல்லும்போது, ஓகே அதான் கரெக்ட், அதை செய்ய, அதை என்ன பண்ணுங்க, பழச்சிக்கோன்னு கேட்டேன். இப்ப அவனுக்கு நான் அதை ஃபாலோ பண்றேன். அந்த ஃபாலோ பண்றது எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு ஆத்மாவோட அன்பு கூறு அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த தேவன் எங்களுக்கு யாரும் தெரியும், அவர் தான் யாவே தேவன், யெகோவா தேவன். நாங்க அவர் மேல அன்பு செய்திருவோம். இன்னொன்னு இருக்குல்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு ஒண்ணு இருக்குல்ல. அங்க எனக்கு டவுட் வருது, அந்த பிறன் யாருன்னு கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கிறார்? பிறனிடத்துல ஈஸியா புரியுது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாகன்னு ஒரு இதுல என்ன டவுட்? ஏன் எனக்கு பிறன் யாரு அதையும் சொல்லிட்டீங்கன்னா நான் அவர்கிட்ட அன்பு கூறுவேன், கூர்ந்துட்டு எங்க போயிடுவேன், நித்தியஜீவனுக்கு போயிடுவேன். கரெக்டா? இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிஞ்ச பதில் சொல்லிருக்கலாம் அவர்கிட்ட. என்னென்ன நீ என்ன ஒரு நியாய சாஸ்திரி, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பேசுனது இல்லையா? உனக்கு இது கூட தெரியலையான்னு பேசுனது இல்லையா? யோவான் 3:10 படிங்க. அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாதிருக்கிறாய்.
கேள்வி கேட்டிருக்காரு அந்த மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட. யாரு? நிக்கதோம்னு ஒருத்தர் வந்து என் தாயின் வயத்துல நான் மறுபடியும் பிறந்து வரணுமான்னு கேட்டார்ல. நீ இஸ்ரேல்ல யாரு? நீ பெரிய பாஸ்டர் ஆச்சே, நீ பெரிய போதகர் ஆச்சே, இது உனக்கு தெரியாதா? அப்படி என்ன பண்ணாருங்க? கேட்டிருக்காத நீங்க அந்த மாதிரி கேட்டிருக்கலாம்ல. என்னன்னுங்க பிறன் யாருன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அவர் எந்த நோக்கத்துல கேட்கிறாருன்னு யார் கண்டுபிடிச்சிட்டா? ஏசு கண்டுபிடிச்சா. அதனால அந்த சிம்பிள் பதில சிம்பிளா சொல்லாம அவனுக்கு புரியுற மாதிரி சொன்ன. யாருக்கு புரியுற மாதிரி? நியாயசாஸ்திரி புரியுற மாதிரி சொன்ன. ஏன் தெரியுமா நியாயசாஸ்திரிக்கு இந்த கேள்வி வருது? உன்னிடத்திலும் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக ஏன் கேள்வி வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட். ஒரு யூதன் உன்னிடத்திலும் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த பிறன் என்ற இடத்துல புறஜாதியை வைக்கவே மாட்டான். இப்போ சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு கிறிஸ்து வராருல, தண்ணி கேட்கிறாருல, அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நீ யூதனா இருக்க, சமாரிய கிட்ட என்கிட்ட தண்ணி கேட்கலாமா? ஏன்னா யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதபடியினால் அவள் அப்படி சொன்னாள். ஏன்னா யூதர்கள் யார்கிட்ட தண்ணி கூட வாங்கி தர மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. சமாரிய கிட்ட தண்ணி கூட அவள் ரொம்ப கீழா நினைப்பாங்க. இப்ப உன்னிடத்துல அன்பு கூறுவதில்லை பிறனிடத்துல அன்பு கூறுவாய் கட்டளை அங்க இல்லையே, ஃபாலோ பண்ணல யூதர்கள். இப்ப அதான் கேள்வி. என்ன கேள்வி? அந்த பிறன் என்ற இடத்துல நான் இன்னொரு யூதனை வைக்கணுமா அல்லது புறஜாதியும் வைக்கணுமா? அதான் கேள்வி. அவனு புரிஞ்சா கேள்வி? எனக்கு பிறன் யாரும் கேட்டார்ல, இந்த பக்கத்துல இருக்கிறவங்க அதெல்லாம் ஒரு டவுட் கிடையாது. என்ன டவுட்? எங்களையும் உலகத்துல இருக்கிறவங்க நீங்க வேறு பிரிச்சுட்டீங்களே, எங்களுக்கு தானே நீங்க பிரமாணம் கொடுத்திருக்கீங்க, கரெக்டா? எங்களுக்கு தானே என்ன கொடுத்தீங்க? நியாயப்பிரமாணம் கொடுத்தீங்க. எங்கள் தேவன் தான் நீர், யெகோவா தேவன் தான் எங்களுக்கு தேவன். அவங்களுக்கு எல்லாம் யார்? நீங்க யாரு இல்ல, தேவன் அல்ல. அவர்கள் உங்களை தெய்வமா என்ன பண்ணிக்கல, ஏற்றுக்கொள்ளல. அப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் பிறனாக என்ன பண்ணிக்கலாமா, ஏற்றுக்கொண்டு அவர்கள் நேசிக்கலாமா அப்படின்னு கேள்வி. யாரை சோதிக்கும்படி? இயேசு கிறிஸ்து சோதிக்கும். இந்த கேள்வி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் பின்னாடி பதில் நமக்கு புரியும். புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு பதில் சொல்ல போறாரு? அந்த பிறன் யார் அப்படின்றது பதில் சொல்ல போறாரு. ஓகே. அந்த பிறன் யாருன்றதுக்கு பதில ஒரு பேரபிளா சொல்றாரு. அதுதான் இப்ப நம்ம படிக்க போற பேரபிள். ஓகே. இந்த பேரபிள், இந்த பார்ட்டோடைய ஹெட்டிங் வந்து குட் சமாரியன். அதானே ரேன்சம் பார்ட் 2லயே நம்ம படிக்கிற அந்த பேரபிள் டாபிக் குட் சமாரியன். இதை நிறைய கேட்டிருப்பீங்களா கதெல்லாம்? என்ன கேட்டிருப்பீங்க? ஒருத்தனுக்கு அடிபட்டுடுச்சு, ஒருத்தர் வராரு, ஆசாரியம் வராரு, இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பேரபிளோடைய உண்மையான ஒரு கோணத்தை என்ன பண்ண போறோம்னா தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. ஸோ அப்போ அதை தெரிஞ்சுக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கணும், சாத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை எந்த அளவுக்கு என்னவாகி வச்சிருக்கான், குருடனா வச்சிருக்கிறான் அப்படின்றத உங்களுக்கு புரியும். ஓகே. சரி, இப்போ படிங்க பார்ப்போம். இப்போ படிங்க. ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்த வழியே ஒரு லேவியன் இல்ல முதல்ல வந்து படிங்க சிஸ்டர். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். ஒரு மனிதன் எருசலேம்ல எங்க போறாரு? ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் நமக்கு. ஒரு மனிதன் எருசலேம்ல எங்க போறாரு? எரிகோவுக்கு போறாரு. கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஓகே. அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதிருந்தி கிட்ட வந்து அவருடைய காயங்களின் எல்லையும் திராட்சையும் காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி பத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து பத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் திறனாய் இருந்தான்? உனக்கு எப்போது தோன்றுகிறது?
என்றார். ம் அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். ம் அப்போது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஓகே, புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? ஒரு பேரபிள் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டோட படிக்கணும். படிச்சீங்கன்னா தான் அந்த பேரபிள் உங்களுக்கு என்ன பண்ணுங்க சரியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதை ஏன் இயேசுக்கு சொல்றாரு? இப்போ இயேசுக்கு சொன்னாரு, ஒரு மனிதன் யார சொல்றாருன்னா எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போறார். எருசலேம்ல இருந்து அவன் எரிகோக்கு போறாருனாலே அவன் ஒரு யூதன் தானே. எருசலேம்ல யாருக்கா? யூதன் தானே இருக்காங்க. அவன் எரிகோல இருந்து எருசலேம் வரல. எங்க இருந்து போறாரு? எருசலேம்ல இருந்து எங்க போறாரு? எரிகோக்கு போறாரு. போகும்போது அவனை என்ன பண்ணிட்டாங்க? கல்லர் குகையில் அடைப்பட்டாங்க. கல்லர்கள் அகப்பட்டான், கையில் அகப்பட்டான். கல்லர்கள் அவனை குற்றுயிரும் கொலையுருமாகி விட்டு இல்ல, அதுதான் நம்மளுக்கு கேள்வி. அங்க பொருள் அபகரிச்சாரு, பணத்தை எடுத்தாங்கன்னு வசனம் இருக்கா? எதுவுமே இருக்காது. வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான் வசனம் இருக்கு. அதானே இருக்கு. அவனோட உடைகளை, வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிரும் கொலையுமா விட்டான். ஓகே, யோசிங்க, நல்லதான் யோசிங்க. அந்த ஒரு மனுஷன் இல்ல ஜென்ரலா இப்ப நான் என்ன சொல்றேன், இதுக்கு நான் இங்க ஆவிக்கு அர்த்தத்துக்கு நான் போல, இதுக்கப்புறம் தான் போனோம். லிட்ரலாவே இந்த ஒரு பேரபிள்ல ஏன் அந்த நியாயசாஸ்திரி சொல்றாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு யூதனை அடிபட்டு இருக்கும் போது அந்த யூதன்லயே பிரதான கோத்திரமா இருக்கிறது தான் லேவி கோத்திரம். கரெக்டா? ஒரு லேவியன் ஜனங்களுக்காக பரிதபிச்சு ஜனங்களுக்காக பலி செலுத்துற ஒரு குணத்தை உடையவன் அதானே. ஆசாரியர் லேவி கோத்திரம் தானே பண்ணணும். லேவி கோத்திரத்தார்ல ஒரு வசனம் படி, எபிரேயர் 5:2 படிங்க. ஆசாரியை பத்தி தான் பேசிட்டு வருவாரு. எபிரேயர் 5:2 படி. பலவீனமுள்ளவன் ஆகும்படியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறான். யாரு? அந்த ஒரு ஆசாரியன் தானும் பலவீனம்னா இருக்கிறபடினாலே அவன் எப்படி இருக்கணுமா? அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும். பேசிக்காவே ஒரு ஆசாரியன் மற்றவர்கள் பாவத்துக்காக தேவன்கிட்ட போய் மன்றாடக்கூடிய ஒரு கேரக்டர் உடையவர்கள் அதானே. அப்ப லேவி கோத்திரத்திலேயே தேவன் எல்லா கோத்திரத்துக்கும் தேவன் சுதந்திரம் இருக்குன்னு சொன்னார் உலகத்துல. லேவிக்கு சுதந்திரம் கிடையாது, லேவிக்கு நான் தான் சுதந்திரம். கரெக்டா? மற்ற 11 கோத்திரத்தாரும் நீங்க சம்பாதிச்சு உங்க வரத்துல 10ல் ஒரு பங்கு எடுத்து யாரு கொடுங்க? லேவிக்கு கொடுங்க. ஏன்னா உங்களை மாதிரி லேவி கோத்திரத்தார் வெளியே போய் வேலை செய்ய முடியாது. அவர்கள் எந்த வேலையை தான் என்ன பண்றாங்க? தேவனுடைய ஆலயத்துல செய்யறதுனால அவர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும்ல, அவங்க தேவைகளுக்கு. தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? என் வேலையை செய்யறவங்களுக்கு நான் கொடுக்கணும்ல. அப்ப நீங்க உங்க வரத்துல 10ல் ஒரு பங்கு எடுத்து யாரு கொடுங்க? லேவி கோத்திரத்துக்கு கொடுங்க, நான் ஒன்னு பிளஸ் பண்றேன்னு சொன்னார். இதுதான் பிரமாணம். ஓகே, இது யாருக்கே உரிதான பிரமாணம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு உரிதான பிரமாணம். இன்னைக்கு இங்க யாரும் 10 கோத்திரம் கிடையாது, 11 கோத்திரம் கிடையாது, லேவி கோத்திரம்லாம் யாரும் கிடையாது. நீங்களும் நானும் எல்லாருமே ஆசாரிகள், ராஜாக்கள் தான். கரெக்டு தானே? நம்மள அழைப்பு என்னதான்? ராஜாக்களாகவும் ஆசாரிகள். அதனால அந்த கான்செப்ட் இப்ப கிடையாது, 10ல் 1 எடுத்து கொடுக்குற கான்செப்ட். அதனால நேத்து நாம ரொம்ப கிளியரா, நீங்க அதை யோசிக்கிறீங்களோ இல்லையோ, நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற ஒரு உபாத்தி இல்லையா? நீங்க விசுவாசம் வந்துட்ட பிறகு நீங்கள் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. படிச்சோமா? நீங்க யாரும் இல்ல, உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. நீங்க எங்க வந்துட்டீங்கன்னா ஃபெய்த்துக்கு போயிட்டீங்க, விசுவாசத்துக்கு போயிட்டீங்க. நீங்க நியாயப்பிரமாணத்தை தாண்டி போயிட்டீங்க. இனி நீங்க அதுக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல, இல்லையா? நியாயப்பிரமாணத்துடைய நீதியை நீங்க பின்பற்றினீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்காக மரித்தது வீணா இருக்குமே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. ஓகே, அப்போ நம்ம எங்க வந்தோம்? அந்த ஒரு மனிதன் யூதன் தான், அவர் வர குற்றீரம் கொலையுமா இருந்தா, இந்த யூதர்கள்லயே பிரதானமான கோத்திரம் தான் எதுங்க? லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்துல இருந்து தான் யார் வரா? ஒரு ஆசாரியன் வராரு, அதுல இருந்தா ஒரு லேவியர் வராரு. கரெக்டா? ஆனா நீங்க எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற ஒரு ஜனக்கூட்டம் இருக்கு. யாரு? சமாரியர்.
அந்த சம்மாரியன் அதே வழியா வந்து அவனை குற்றுயிரும் கொலையுமா இருந்த அவனை தூக்கி எங்க போறாரு, சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிச்சு காசு கொடுத்துட்டு செலவாச்சுன்னா நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. இப்போ கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு, அந்த ஒரு மனிதனுக்கு இந்த 3 பேரில் யார் பிறனா இருந்தார் அப்படின்னா, உன்னை போல் பிறனை நேசின்னு வைக்கல, இங்க யார் உன்னை நேசிச்சதுன்னு கேட்டார். உனக்கு பிறனவர் தானே, உன்னை பிறனா நேசிச்சது யாரு, சமாரியன் தானே. அப்ப அவர் சொல்றாரு நீ அந்தபடி போய் செய்யினார். அப்படின்னு என்ன அர்த்தம், நீயும் எல்லாரும் நேசினாரு. யார் மட்டும் இல்ல, ஒரு யூதனை மட்டும் நேசிக்க கூடாது. நான் பிறன்ன்ற இடத்துல எல்லாரையும் தான் வச்சேன். உன்னை போல் பிறனை நேசின்ற இடத்துல யாரு தான் வச்சேன், எல்லாரையும் தான் வச்சேன், யாரை மட்டும் வைக்கல. நான் ஒரு யூதனுக்காக சொல்லப்பட்டது இல்லை அப்படின்னா, அங்க இது வந்து லிட்டரலா ஒரு நியாயசாஸ்திரிக்கு புரிய வைக்கிற ஒரு கோணம். இதெல்லாம் டவுட் இருக்கா? ஸ்பிரிச்சுவல் மீனிங் போலாமா? ஓகே, சரி. இப்ப நமக்கு இதுல என்னென்னலாம் கேள்வி? இப்ப இந்த பேரபிள்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்? இல்லைங்க சார், இந்த பேரபிள நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிறன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஓகே. அப்படி இந்த பேரபிள முழுசா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேரபிள்ல நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இப்ப அந்த யூதனே விட்டுருங்க, அங்க யூதன்னு போடல, நாம எருசலேம் தான் அவங்க போனதுனால உங்களுக்கு யூதன்னு சொன்னோம். ஒரு மனுஷன் என்ன போட்டிருக்காங்க, ஒரு மனுஷன். எங்க இருந்து எங்க போனாரு? அந்த ஒரு மனிதன் யார்? அவர் ஏன் எருசலேம்ல இருந்து எங்க போகணும், எரிகோவுக்கு போகணும்? இடையில் வந்த கள்ளன் யார்? ஏன் அந்த கள்ளன் அவங்கிட்ட இருக்கிற பொண்ணு பொருள்லாம் எடுக்காம எடுத்திருக்கலாம், ஆனா என்ன எழுதியிருக்காரு, நம்ம மென்ஷன் பண்ணிருக்கு, வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான்னு ஏன் அங்க எழுதணும், மென்ஷன் பண்ணணும். கரெக்டா? அதுக்கப்புறம் குற்றுயிரும் கொலையுமா இருக்குதுன்னா என்ன, அங்க வந்த ஆசாரியன் யாரு, அடுத்து வந்த லேவியன் யாரு, அடுத்து வந்த சமாரியன் யாரு இல்லையா? அவன் தன் சுய வாகனத்தில் ஏற்றி, சுய வாகனம் என்ன, அப்புறம் எங்க கொண்டு போனாரு, சத்திரத்துக்கு கொண்டு போனார். சத்திரம்னா என்ன, சத்திரத்தான் கிட்ட, அந்த சத்திரத்துல வேலை செய்யறாரு ஒருத்தர், சத்திரத்தான் கிட்ட என்ன கொடுத்தாராம், எவ்வளவு பணம், 2 காசு. நீ இங்கிலீஷ் வேலை படிச்சுன்னா 2 சில்வர் காயின் இருக்கும், 2 வெள்ளி பணம் கொடுத்துட்டு இவனை என்ன பண்ணிக்கோ, நீ பராமரிச்சுக்கோ, இன்கேஸ் ஏதாவது செலவாச்சுன்னா நான் அகைன் வந்து என்ன பண்றேன், உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். இப்படி இருக்க அந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் யார் பிறனா இருந்தார் அப்படின்ற ஒரு வார்த்தைய இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் இது நமக்கு பதில் சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த ஒரு மனிதன் யார். ஓகே, சரி. அந்த ஒரு மனுஷன் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எருசலேம் என்றால் என்ன, எரிகோ என்றால் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு, நீங்க பைபிள் இருக்கிறத சொல்லுங்களேன். பைபிள் இருக்கு. எனக்கு அந்த ஜெருசலேம்ன்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அது எப்படிப்பட்ட பட்டணம்னு நான் கேட்கல. அது மலை மேல் இருக்கிற பட்டணம், அரணிப்பான பட்டணம் எல்லாம் ஓகே. அது ஒரு வேர்டு இருக்கு, சாலேம், ஜெருசலேம், ஷாலேம் அப்படின்னு இருக்கு. ஷாலேம் என்னது, என்ன சொல்லியிருக்கேன்? ஆமா, சமாதானம். எத்தனை பாட்டு பாடுறீங்க, ஏகோவா ஷாலோம்லாம் பாடுறீங்க. ஜெருசலேம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஜெருசலேம், ஜெருசலேம் அப்படின்னா, ஜெருசலேம் அப்படின்னா ஷாலேம்னா சமாதானம், ஜெருசலேம்னா சமாதானம் தோன்றிய இடம் அல்லது சமாதானத்தின் அஸ்திபாரம். ஆமா, இங்கிலீஷ்ல ஜெருசலேம், தமிழ்ல எருசலேம். ஆமா, சமாதானம் தோன்றிய இடம் அப்படின்னு சொல்லலாம். டிவைன் மீனிங் அந்த இடம்
அந்த பேர் இருக்கிறதுனால தான் அவரும் அங்க பிறந்தாருன்ற கூட சரி. ஓகே, இப்ப எருசலேம்னா என்ன அர்த்தம்? தோன்றிய இடம். ஓகே, அடுத்து எங்க போறாரு அவரு? எரிகோவுக்கு போறாரு. எரிகோனா என்ன? நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா அந்த எரிகோ பட்டணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றீங்க. நான் அதை கேட்க. எரிகோ என்றால் என்ன? சோ எரிகோன்னா என்ன அர்த்தம்னா கவர்ந்து இழுக்கிறதுன்னு அர்த்தம். பிராக்னன்ஸ் சொல்லுவாங்கல்ல, சென்ட். பிராக்னன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த எரிகோ பட்டணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, நாம் எல்லாமே கடல் மட்டத்துக்கு மேல இருக்கிறோம். கடல் மட்டத்துக்கு என்னவா இருக்கும்? மேல இருக்கும். அது எங்க போட்டிருக்கோம்? நீங்க எங்க பார்க்கலாம்? இல்ல நீங்க பக்கத்துல என்ன ஸ்டேஷன் இருக்கு? ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூர் இருக்கு. பெரம்பூர்ல போனா பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் பெரம்பூர்ல? நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா போர்டு போட்டிருக்கா பெரம்பூர்னு. அந்த போர்டு கீழே போய் பாருங்க, ரெட் கலர்ல எழுதிருப்பாங்க. MSL போட்டிருக்காங்க, மென்சி லெவல். இனிமே பாருங்க தெரியும். மென்சி லெவல்னா இந்த பெரம்பூர் இந்த ஸ்டேஷன் கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இருக்கும். ஓகே, அது ஏன் அதை போடுறாங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக அதை போடுறது. ஓகே, இந்த எரிகோ பட்டணம் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற இடம். கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு தேசம். அப்படின்னா எப்ப வேணாலும் கடல் தண்ணி எங்க வரும்? எரிகோவுக்கு வரும். ஓகே, இன்னும் சொல்லணும்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கானானுக்குள்ள வராங்க இல்லையா? கானானுக்குள்ள என்ட்ராகும் போது எரிகோவை கடந்துட்டாலே கானான் தான். யோர்தானை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்மிடியட்டா என்ன பட்டணம்னா எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணம் வந்து ஒரு வியாபார பட்டணம். என்ன பட்டணம்? வியாபார பட்டணம். அதுதான் என்ட்ரன்ஸ். ஆமா, நீங்க உள்ள கானானுக்கு என்ட்ரன்ஸ் எதுதானா? எரிகோ தான். ஓகே, அதனாலதான் அந்த எரிகோ எல்லாம் உள்ள என்ட்ராகும் போதெல்லாம் சகைவெல்லாம் இருப்பார். ஆயக்காரனுக்கு தலைவன் அப்படின்லாம் நம்ம படிக்கலாம் எரிகோன்றதுல. ஓகே, அப்போ இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து நம்ம யோசுவா புஸ்தகத்துல படிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாத அளவுக்கு பெரிய மதில் சுவர் அங்கதானே இருந்தது. நீங்க நிறைய டிவைன் மீனிங் புரிஞ்சுக்கலாம். கானானுக்குள்ளனா இன்னைக்கு பரம கானான் எதுனா பல்லவ ராஜ்யம் அதுதானே. அந்த பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம இன்னைக்கும் பெரிய மதில் சுவர் இருக்கு. அதை உடைக்கிற வேலை தான் யாருடைய வேலை? அதை உடைக்கிற வேலை தான் யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அதுக்கு நமக்கு யோசுவா மாதிரி ஒரு லீடர் வேணும். யோசுவா எங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துவார். கரெக்டா? அதெல்லாம் நான் பின்னாடி டிவைன் மீனிங்லாம் படிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் அதிலுள்ள யாரும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவரும் அவரோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் எதிரோடு இருக்கப்படுவார்கள். ஓகே, படிங்க. சாபத்தீடானதில் 7000 எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் வச்சிருக்கீங்க. சரி, இப்ப 17ஆம் வசனம் படிச்சீங்க இல்லையா? இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். அடுத்தலயே 26ஆம் வசனம் படிங்க. காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி 7 வருஷம் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படிக்கு
எழும்பு மனிதன் சபிக்கப்பட்ட கடவன் படிங்க. அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதை வாசல்களில் வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்? பலி கொடுக்க சொல்ல, பலி ஆயிடுவாங்கன்னா என்ன 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 சொல்ல, ஏற்கனவே இடிஞ்சிருச்சு. யோசுவோட தலைமையில அந்த மதில் இடிஞ்சிருச்சு. ஒருவேளை அகைன் இது யாராவது கட்டணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, அதன் அர்த்தம் யாராவது கட்டணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, நீ கட்டணும்னு அஸ்திபாரத்தை தோண்டினா யார் இறந்து போயிடுவா? உங்க வீட்டுல மூத்த பையன் இறந்து போயிடுவான். பரவாயில்லன்ட்டு நீ மறுபடியும் கட்டி வாசல் வச்சேன்னா யார் இறந்து போயிடும்? இளைய மகனை இறந்து போயிடும். அப்படி ஒருத்தர் கட்டினாரு, அவருக்கு அப்படி நடந்துச்சு. யார் தெரியுமா? 10 கிளாஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. மறுபடியும் கட்டினாரு, அவருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி மூத்த குமாரன் இளைய குமாரன் இறந்துட்டாங்க. தேவனுடைய பிள்ளை எப்படி கட்டுவாங்க மறுபடியும்? சரி, நீங்க கண்டுபிடிங்க. இப்ப டாபிக் இல்ல. அப்ப எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம்? ஒரு சபிக்கப்பட்ட சாபத்தீடான ஒரு பட்டணம். ஓகே, இப்ப எருசலேம்னா என்ன அர்த்தம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எரிகோனா என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அந்த ஒரு மனுஷன் எங்க இருந்து எங்க போறாரு நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். எங்க போறாரு கேட்டிருக்கீங்களா? ஓகே, இதுக்கப்புறம் கேளுங்க. எங்க இருந்து எங்க போறாரு? சரி, அப்படின்னு பைபிள்ல யாரெல்லாம் போயிருக்கிறா? சமாதானத்துல இருந்து சாபத்திலான இடத்துக்கு. நகோமி கானான்ல இருந்து மோவா போனாங்க. ஓகே, சிம்சோன் பெண் பார்க்க போனாரா? டெய்லி. ஓகே, சாலமோன் வேற. வேற யாரெல்லாம் பைபிள்ல சமாதானமான இடத்துல இருந்து எங்க போனாங்க? சாபத்திலான இடத்துக்கு போனாங்க. வெரி குட். முதல்ல ஆதாம் தான். இதுதானே ஒரு மனுஷன் சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. போன வாரம் சப்ஜெக்ட் நீங்க கேட்டு நீங்க கரெக்டா கேட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்னல அந்த சப்ஜெக்ட் தான் ஒரு பேரபிளா என்ன பண்ண போறோம் நம்ம படிக்க போறோம்னு. அந்த ஒரு மனிதன் சகோதரி இன்னும் பாதி தான் கேட்டாங்க சப்ஜெக்ட். ஓகே, அப்ப அந்த ஒரு மனுஷன் யாரு? எத்தனை வசனம் படிச்சோம் நம்ம நேற்றுக்கு கிளாஸ்ல? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே படிச்சுமா இல்லையா? ஒரே மனிதன் படிங்க. ரோமர் 5:12 படிங்க ஃபர்ஸ்ட். பாருங்க, இப்படியாக ஒரே மனுஷனாலே யாருங்க ஒரு மனுஷன்? ஆதாம். 19ஆம் வசனம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்ன ஆயிட்டோம்? பாவிகள் ஆகிட்டோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 15:45. முந்தின மனிதன். முந்தின மனிதன்னா முதல் மனிதன், முந்தினவர். கரெக்டா? ஓகே, அடுத்தது இவரு நம்ம இதெல்லாம் படிப்போம் இல்லையா? மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படித்தார். யார் அது? ஆதாம். அப்ப அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். அவர் எருசலேம் இருந்து எரிகோக்கு போனாரானா? எருசலேம் இருந்து எரிகோக்கு போல. சமாதானம் தோன்றிய இடமே ஏதேன் தான் முதல்ல. அதானே? இந்த பூமியிலேயே சமாதானம் ஒண்ணு தோன்றின இடம் இதுதான், ஏதேன் தானே? கரெக்டா? அப்ப ஏதேனை விட்டு என்ன பண்ணார் ஆதாம்? வெளியே துரத்தப்பட்டார். போனாரா? எங்க போனாரு? வெளியே போயிட்டார். உன் நிமித்தம் பூமி என்னவாயிடும்? சபிக்கப்பட்டிருக்கும். அது முள்ளும் குறுக்கும் தான் உனக்கு என்ன பண்ணும்? முளைப்பிக்கும் சொன்னார் இல்லையா? அப்ப எரிகோல இருந்து எருசலேம் இருந்து எங்க போயிட்டார்? எரிகோவுக்கு போயிட்டார்.
இப்ப அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். இப்ப நீங்க ஆதாம்னு அதை புரிஞ்சுக்காம ஒட்டுமொத்தமான மனுக்குலம்னு புரிஞ்சுக்கோங்க. அதான கரெக்டு? ஒட்டுமொத்தமான, ஆமா. ஆதாமுக்குள்ள யாரு இருக்கா? நம்மளா இருக்கோம் இல்லையா? இப்ப ஆதாமுக்குள்ள இருந்த மரணம், ஆதாமால வந்த மரணம் இப்ப யார்கிட்ட இருக்கு? நமக்குள்ள இருக்குல்ல. கரெக்டா? இப்ப நம்மள அப்படியே இப்ப ஆதாம தாண்டி ஜென்ரேஷன் இப்படி வந்துடுச்சு, விரிஞ்சிடுச்சு. ஜென்ரேஷனை மறுபடியும் சுருக்குனா அது எங்க போய் முடியும்? ஆதாம் தான் போய் முடியும். கரெக்டா? அப்ப ஆதாம் அப்படின்னாலே யாரதான் அடையாளப்படுத்தினா ஒட்டுமொத்தமான மனுக்குலம் இல்லையா? இவங்க எல்லாமே சமாதானமான இடத்துல இருந்து எங்க வந்தாச்சுன்னா சாபமான இடத்துக்கு. தட் மீன்ஸ் என்னன்னா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜீவனை இழந்து மரணத்துக்குள்ள என்ன பண்ணியாச்சு? எல்லாரும் வந்தாச்சு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? மரணம் இருக்கு. எல்லாரும் எதை இழந்துட்டோம்? ஜீவனை இழந்துட்டோம். புரிஞ்சா? ஓகே. இப்போ போன கிளாஸ் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்படியே நீங்க என்ன மைண்ட்லயே நினைச்சிட்டே வாங்க என்ன சொன்னோம் அப்படின்றது. ஆதில இருந்து, ஆதாம்ல இருந்து மரணம் என்ன ஆயிட்டே இருக்கு, தொடர்ந்துட்டே இருக்கு. தேவன் டெம்பரரியா அவனுக்கு கொடுத்தாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அந்த மரணத்துல இருந்து மீள்றதுக்கு, நாளை எக்ஸ்டெண்ட் பண்றது. கிளாஸ் போன மாசம் பார்த்தோமோ? நேத்தனை பார்த்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? ஆனா தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு மரணத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் அவங்க வாழறதுக்கு அவங்களுக்கு எதை கொடுத்தானா? நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. சொன்னாரா? சொல்லியா? நானு சொன்னேன், இதை கடைபிடிச்சா உன் நாட்கள் என்னவாகும்? நீ பிழைப்பாய். படிச்சோம் இல்லையா? பிழைப்பான்னு படிச்சோம்ல. பிழைப்பானா என்ன அர்த்தம்? நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். பிழைப்பானா நீங்க மறிக்காம இருப்பீங்களா அப்படின்னு இல்லை, மறிப்ப. பட் உனக்கு இடையில இந்த வியாதியாலையோ உனக்கு வயசோ அப்படின்ட்டு வந்துட்டு நீங்க மறிக்காம எப்படி மறிப்ப? பூரண வயது அப்படின்ற மாதிரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க மறிப்ப அப்படின்றத. கரெக்டா சொன்னா இல்லையா? ஓகே. இப்போ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். அவர் எப்படி இருக்காரு? எங்க இருந்து எங்க போனாரு? ஏன் போனாரா? கல்லர் கையிலாக்கப்பட்டார். பிசாசு தானே, சாத்தன் தானே. கல்லன்னா யாரு? யோவான் 10:10 சொல்றாருல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்க வருகிறேன்னு சொன்னல. அப்ப கல்லன் யாரு? சாத்தான். இப்ப சொல்லுங்க, சாத்தான் வந்து எதை எடுத்தான்? சொல்லுங்க. ஆதாம் தவறு பண்ண உடனே அவர்கிட்ட என்ன போயிடுச்சு? கரெக்டா? ஆதாம் பாவம் பண்ண உடனே தன்னை என்ன ஃபீல் பண்ணாரு? நிர்வாணி ஃபீல் பண்ணாரு. எது போயிடுச்சு? வஸ்திரம் போயிடுச்சு. அதனாலதான் தேவன் அங்க வஸ்திரத்தை எடுத்துட்டான்னு எழுதினார். வேற பொண்ணு பொருள் எடுத்தாலும் என்ன பண்ணல, அவர் எழுதல. காரணம் என்ன? ஆதாம் இழந்தது அது ஒண்ணுதான். அதுதான் எழுதுன. கரெக்டா போறோமா? பரபல் உள்ள ரூட்டு எடுத்தாச்சு, வஸ்திரத்தை எடுத்துட்டாரு. அப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்? அந்த ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்துட்டோம். அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான மனுக்குலம். கரெக்டா? அவங்க எல்லாருமே இப்போ சாபத்துக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக இருக்கிறாங்க, வஸ்திரத்தை இழந்தவர்களா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? உண்மையாவே நமக்கு தேவன் கொடுத்த வஸ்திரம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல, அதானே இருக்கா? அதனாலதான் அது மறைக்கிறதுக்கு இது போட்டிருக்கோம். கரெக்டா? எதை ஆதாம் அது இழந்தனாலதானே அத்தியால என்ன பண்ணாருங்க, நிர்வாணி என்று தச்சிட்டாரு, டெம்பரரி அவர் ஒரு ட்ரெஸ் கொடுத்தாரு, அது நிக்கல இல்ல. ஓகே. அப்போ இப்படி குற்றூரும் கொலையுமா இருக்கும் போது முதல்ல மீட்பு எங்கதான்? இஸ்ரேலுக்கு தான் வருது இல்ல. முதல்ல மீட்பு எங்கதான் வருது? அப்புறம் தான் நமக்கு எல்லாருக்கும் வருது, அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு எல்லாம் வரப்போகுது. இதானே ஆர்டர். இஸ்ரேலுக்கு தான் முதல்ல அழைப்பு போச்சு. அவங்க ஏத்துக்காதனாலதான் யாருக்கு வந்தது? புறஜாதிக்கு வந்தது. புறஜாதி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்ல, அதுக்கப்புறம் தான் எங்க போக போகுது? அது
உலகத்துக்கு 1000 மடங்கு சாட்சியில் அவங்களுக்கு போக போகுது. இதானே ஆர்டரு, கரெக்டா? இப்ப முதல்ல இந்த மீட்புக்குரிய காரியங்கள் எங்கதான் வந்துச்சு? நியாயப்பிரமாணம்ன்றது இஸ்ரேல் தான் வந்தது இல்ல. இப்ப அதனாலதான் அந்த வழியா யார் வர? ஒரு ஆசாரியன் வர. யார மீட்க? மரணத்திலிருந்து அவனுடைய காயத்தை கட்டுறதுக்கு யார் வரா? விலகி போயிட்டாரா? பேசி விலகி போயிட்டாரா? அதானே உங்களுக்கு கிளியரா ரூட் தெரியுது இல்ல? ஆதாம்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாராங்க? குற்றுயிரும் கொலையுமா இருக்கிற ஆதாம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான மனுக்குலமும் குற்றுயிரும் கொலையுமா இருக்கிறாங்க. யாரும் அவங்கள மீட்கிறதுக்கு இப்ப ஆளே இல்லை இல்லையா? இடையில மீட்கிறதுக்காக வந்தவங்க தான் யாருங்க? இந்த ஆசாரியர் இவங்க எல்லாம் வந்து இல்லையா? அப்ப அந்த ஆசாரியன் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா அது நியாயப்பிரமாணம் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? நியாயப்பிரமாணம். அதான் போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? நியாயப்பிரமாணம் வந்துச்சு, மீட்டுச்சா? மீட்டுச்சா இல்லையா? நியாயப்பிரமாணம் வந்து ஜனங்களை மீட்டெடுத்ததா இல்லையா? பாருங்க, எபிரேயர் 7:19 படிங்க. நியாயப்பிரமாணமானது என்றும் பூர்ணப்படுத்தவில்லை. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணல? ஒன்றே என்ன பண்ணாது நியாயப்பிரமாணம். அதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அது ஒரு காலம் மறிக்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன கொடுக்காது? ஜீவனை கொடுக்காது. ஆதாம் நிமித்தம் நம்ம கிட்ட வந்த பாவத்தை நியாயப்பிரமாணம் என்ன பண்ணவே பண்ணாது? எடுத்து போடாது. ஏன்னா ஆதாம் கிட்ட வந்த பாவத்தை நம்ம கிட்ட எடுத்து போடணும்னு என்ன பண்ணி ஆகணும்? ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும். அந்த ஜீவனுக்கு ஜீவன் ஆடோ மாடா என்னவாகாதாங்க? ஈக்குவல் ஆகாது. அதுதான் நம்ம போன கிளாஸ் அந்த அதோட புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. ஓகே, அதுக்கு யார் தான் வரணும்? ஆதாமை போல பூரணமான ஒருத்தர் என்ன பண்ணணும்? வரணும். பழைய ஏற்பாடு முழுக்க யார் கிடையாது அது அப்படின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ இந்த பேரபிளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா போன கிளாஸ் ஃபுல்லா என்ன பண்ணணும் நமக்கு தெரிஞ்சாதான். இன்னும் இது ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு புரியலன்ற பின்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றோம், பார்க்கலாம். அப்ப அந்த ஆசாரியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க? அது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். ஓகே, சரி. பேசிக்காவே லேவியர்கள் யாரு, ஆசாரியர்கள் யாரு? அவங்க 2 பேர் தானே வராங்க. ஓகே, இப்போ ஒரு பிரதான ஆசாரியன் எந்த கோத்திரத்திலிருந்து வரணும்னா லேவி கோத்திரத்திலிருந்து வரணும். என்ன கோத்திரம்? லேவி கோத்திரத்திலிருந்து தான் யார் வரணும்? ஒரு ஆசாரியன் வரணும். வேற எந்த கோத்திரத்திலும் யார் வர முடியாது? ஆசாரியர் வர முடியாது. கரெக்டா? சரி. இந்த லேவி கோத்திரத்திலிருந்து வர எல்லாருமே ஆசாரிய ஊழியம் செய்யலாமா? செய்ய முடியாது. புரிஞ்சுக்கோங்க. லேவி கோத்திரத்திலிருந்து வர எல்லாருமே ஆசாரிய ஊழியம் செஞ்சிடலாமா அப்படின்னா அப்படி செய்ய முடியாது. லேவிக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. லேவின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு எத்தனை பிள்ளை இருக்காங்க? 3 பிள்ளைகள். கெர்சோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், மெராரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், கோகாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். யார் இருக்கா? கெர்சோன், மெராரி, கோகாத் அப்படின்னு 3 பிள்ளைகள் இருக்காங்க. இதுல கோகாத் வம்சத்துல வரவங்க தான் என்ன ஊழியம் செய்யணும்னா ஆசாரி ஊழியம் செய்யணும். அந்த கோகாத் வம்சத்துல வரவர் தான் ஆரோன். அதனாலதான் ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. கரெக்டா? இதெல்லாம் பைபிள் இருக்கிற பேசிக்கான விஷயங்கள். நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த ஆசாரியன் யாரு? எந்த லேவி கோத்திரத்திலிருந்து வரவங்க தான். ஓகே, இப்ப லேவி கோத்திரத்திலிருந்து வரவங்க எல்லாருமே ஆசாரி ஊழியம் செய்ய முடியாது. கரெக்டா? அப்ப லேவியர்கள் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னா ஆசாரியர்களுக்கு உதவி செய்யலாம். என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். இப்போ இல்ல இந்த இவங்களே மற்ற முக்கியமாக செய்யலாம். என்ன வேலை செய்யலாம்?
தண்ணி எடுக்கிறதுக்கு கொடுக்கறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் கூடாரத்தை பில்ட் பண்றாங்க இல்லையா, அத டிஸ்மேண்டில் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது சுமந்துட்டு போனோம்ல, அந்த கட்டையோ பாத்திரத்தையோ சுமந்துட்டு போனோம்ல, இதெல்லாம் வேற கோத்திரத்தெல்லாம் செய்யக்கூடாது. யார் தான் செய்யணும்? லேவியர்கள் தான் செய்யணும். அதை பேக் பண்ணி மூடிட்டு அடுத்தடுத்து கொண்டு போய் அதை பில்ட் பண்ணோம்ல, செட்டப் பண்ற எல்லா விஷயம் யார் தான் பண்ணணும்? லேவியர்கள் தான் பண்ணணும். புரிஞ்சா? சரி, இப்ப வந்த ஆசாரியன் எதுக்கு அடையலைன்னா நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். அதுக்கு முன்னாடி யார் வரா? ஆசாரியர் வந்து என்ன பண்ணிட்டாரு? பக்கமா விலகி போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தாதுன்னு அர்த்தம். யாரைய? ஆதாமுடைய சந்ததிய எது பூரணப்படுத்தாது? நியாயப்பிரமாணம் பூரணப்படுத்தாது. பாருங்க, கலாத்தியர் 2:16 படிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்து கிரியை நீ செஞ்சிட்டியன்னா நீ என்ன பண்ண முடியாது? நீதிமானாக்க முடியாது. வேற எப்படி நீதிமானாகலாம்? பை ஃபெய்த், விசுவாசனால தான் நீதிமான் ஆக முடியுமே தவிர கிரியையினால என்ன ஆக முடியாது? நீதிமானா ஆக முடியாது. கரெக்டா? நீங்களா நீதிமானா? ஆக்ஷன் இல்லையா, ஃபெய்த் இல்லையா? நாம் கிரியினால் என்னவாக முடியாது? நீதிமானாக முடியாது. எதுல நீதிமான்? விசுவாசத்தினால என்னவா இருக்கிறோம்? நாம எல்லாம் நீதிமானா இருக்கிறோம். கரெக்டா? சரி, இப்போ புரிஞ்சுச்சா? ஆசாரியன் யாருக்கு அடையாளம்னா நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். லேவியர்கள் யாருக்கு அடையாளம்னா, எப்படி லேவியர்கள் உடன் ஊழியர்களோ அதானே ஆசாரியர்களுக்கு என்னவா இருக்காங்க? உடன் ஊழியர்களா இருக்காங்களோ அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வேலை செய்த எல்லாருமே யாரெல்லாம் சொல்லலாம்? நியாயப்பிரமாணத்தை எடுத்து போதிச்சவங்க எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தானே அவங்க வேலை செய்யறாங்க. நியாயப்பிரமாணத்தை எடுத்து போதிச்சவங்க யாரு? அவங்க ஒரு ஆசாரியா இருக்கலாம், அதானே ஒரு ராஜாவா இருக்கலாம், ஒரு நியாயாதிபதியா இருக்கலாம். இப்ப யோசுவாலாம் எடுத்து என்ன பண்ணுவாரு? நியாயப்பிரமாணத்தை எடுத்து சொல்லுவாரு. இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற எல்லாருமே எதுல அடைக்கலாம்? நம்ம லேவியர்கள் கூட்டத்துல அடைக்கலாம். ஓகே, சரி. இப்போ அதே வழி யார் வரா? சமாரியன் ஒருத்தர் வர்றாரு. கரெக்டா? அது எந்த வழி? ஆசாரியன் வந்த வழி, லேவியன் வந்த வழி. அதே வழியில யாரும் வரா? சமாரியன் வரா. சமாரியன் யாருங்க? சரி, இயேசு கிறிஸ்துவ சமாரியன் சொல்லியிருக்காங்களா? அவர் ஒரு யூதன் தான். பாருங்க, யோவான் 8:48 படிங்க. அவரை திட்டினாங்க. என்னன்னு திட்டுறதுக்காக யூஸ் பண்ற வேர்டு தான் என்னதுங்க? சமாரியன். யாரையாவது ஒருத்தர் திட்டணும்னா ஒரு கீழ் ஜாதி பேரை சொல்லி திட்டணும் அப்படின்னா திட்டுறாங்க இல்லையா? இன்னைக்கும் திட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி அன்னைக்கு யூதர்கள் என்னன்னு சொல்லி திட்டுவாங்க அப்படின்னு யார் திட்டு வாங்கியிருக்கா? இயேசு கிறிஸ்துவே திட்டுக்க, உன்னை நாங்கள் சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் சொல்வது என்னதான்? சரிதானே அப்படின்னு. கரெக்டா? அப்ப ஒரு சமாரியனை எப்படி வெறுத்து ஒதுக்குனார்களோ அதே மாதிரி யாரையும் வெறுத்து ஒதுக்குனாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா? அப்ப இந்த சமாரியன் யாருக்கு அடையாளம்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். எப்படி அடையாளம்னு பாருங்க, லூக்கால இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, 33 படிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து. இந்த வேர்டு நீங்க நல்லா 3 வேர்டு இருக்கு அதுல. அவனை கண்டு, மனதுருகி, கிட்ட வந்து. அவன் ஒரு 3 வார்த்தை இருக்குல்ல. அவனை பார்த்துட்டாரு, மனதுருகிட்டாரு, அப்புறம் கிட்ட வந்து. அப்ப எங்க இருந்து பார்த்துட்டாரு?
மேல வந்து ஆஹ் பிதா கிட்ட இருக்கும் போதே பார்த்துட்டார். இப்போ நேத்தி நம்ம ஒரு வசனம் பார்த்தோம்ல, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார். நான் போகிறேன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? நான் போறேன். அப்படின்னு சொல்றாரு என்ன அர்த்தம்னா அவர் பார்த்துட்டாருன்னு அர்த்தம். அதானே, மனதுருகிட்டாருன்னு அர்த்தம் தானே. அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து, அப்ப மேல பரலோகத்துல இருக்கும் போதே பார்த்துட்டாரு, என்ன பண்ணிட்டாரு, மனது உருகிட்டாரு. அப்புறம் தான் எங்க வந்தாரு, கிட்ட வந்து என்ன அர்த்தம், பூமிக்கு வந்தாரு. கரெக்டா புரிஞ்சா? ஓகே, அப்போ நமக்கு கிளியரா என்ன புரிஞ்சிச்சுன்னா, அந்த ஒரு மனுஷன் யாரு அப்படின்லாம் புரிஞ்சு, ஒரு நியாயப்பிரமாணம் இடையில வந்தது அவங்கள மீட்கிறதுக்கு. ஆனா என்ன ஆகல, அது மீட்கல. நியாயப்பிரமாணம் மீட்காது. நியாயப்பிரமாணத்தால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்ன பண்ண முடியாது, மீட்க முடியாது. ஏன் நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தல மீட்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஏன்? ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 7:28 படிங்க. எபிரேயர் 7:28. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை என்ன ஏற்படுத்துகிறது? பிரதான ஆசாரியனே யார்தான்? நியாயப்பிரமாணத்துல வர பிரதான ஆசாரியர்களே யார் தானா? அவங்களும் பலவீனமான, அவர்களும் ஆதாம் சந்ததி தான். கரெக்டா? இப்ப அந்த நியாயப்பிரமாணம் வந்து பக்கமா விலைக்கு போயிடுச்சு இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாயப்பிரமாணத்துல வர பிரதான ஆசாரியர்கள் கூட யார் தான்? பலவீனமான மனுஷர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர்களும் ஆதாம் சந்ததி தான். ஒரு பிரதான ஆசாரியன் போய் பலி செலுத்தணும் அப்படின்னா அவன் முதல்ல தனக்கு பலி செலுத்திக்கணும், அதானே. அதுக்கப்புறம் தான் யாருக்கு பலி செலுத்த முடியும்? ஜனங்களுக்கு பலி செலுத்த முடியும். ஏன்னா அவனும் எப்படிப்பட்டவர் தான்? பாவமுள்ள பலவீனமான ஒரு மனிதர் தான், ஜீவி தான். கரெக்டா புரிஞ்சா? ஆனா ஒரு சமாரியனோ அவரை கண்டு மனதுருகி அப்புறம் கிட்ட வந்து, இது என்ன நமக்கு புரிஞ்சிச்சுடா? என்ன புரிஞ்சிச்சு? அந்த சமாரியன் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன பண்ண? அடுத்தது அவருடைய காயங்களில். சரி, இப்ப அந்த ஒரு மனுஷனுக்கு என்ன பட்டிருக்கு? காயம் பட்டிருக்கு. காயம் எது கடையலமா இருக்கு? பாவம். யாருக்கிட்ட அகப்பட்டிருக்கான்? காயம் எதனால வந்தது? கள்ளன் கிட்ட அகப்பட்டனால காயம் வந்திருக்கு. இப்ப நமக்கு பாவம் எப்படி வந்தது? சாத்தனால இல்ல. அப்ப காயம் எது அடையாளம்? பாவத்துக்கு அடையாளம். கரெக்டா? அந்த காயம் பட்டதுனால அவன் சாயல் மாறி இருக்குமா இல்லையா? மாறி இருக்கும்ல. நம்ம யாரோட சாயல்ல படைக்கப்பட்டோம்? தேவனுடைய சாயல். அதை கெடுத்தது எது? பாவம் தானே. கரெக்டா? அப்ப காயம் எதுக்கு அடையாளம்? பாவத்துக்கு அடையாளம். அவர் என்ன பண்ணாரா, அந்த காயத்துக்கு என்ன பண்ணாரா? எண்ணெயும் திராட்சை ரசமும் பார். கரெக்டா? இப்ப பாவம், காயத்துக்கு அடையாளம் பாவம். அந்த பாவத்துல என்ன கொடுத்தாராம்? எண்ணெய். எண்ணெய் எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். கரெக்டா? அதாவது ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கு? விரோதமா இருக்கு. மாம்சத்தோடு போர் செய்யறது இதுதான், இந்த ஆவி தான். கரெக்டா? இப்ப எண்ணெய் எது கடையலும்? பரிசுத்த ஆவி கடையல். திராட்சை ரசம் எது கடையலும்? வெரி குட். அவருடைய ரத்தத்துக்கு கடையலும். ரத்தம் பாவத்தை சுத்திகரிக்குமா? ஆமா, அவருடைய ரத்தம் சகல பாவிகளை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இது ரெண்டும் தான் ஒரு மனிதனை பியூரிஃபை பண்ணுது. எது எது? ஹோலி ஸ்பிரிட் பிளஸ் அவருடைய பிளட். கரெக்டா? இததான் எது மேல போடுறாரு? காயத்து மேல போடுறாரு. காயத்தை கட்டி இயேசு காயம் கட்டுறாருன்னு எதனா வசனம் இருக்கா?
கப்பர்நகமுக்கு ஒரு முறை அவர் சர்ச்சுக்கு போவார், ஆலயத்துக்கு. அப்போ ஒரு ஏசாயா புஸ்தக சுருள் அவர்கிட்ட கொடுப்பாங்களா? பாருங்க, லூக்கா 4:18 படிங்க. கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. கரெக்டா? இருக்கிறது. கரெக்ட். அபிஷேகம் பண்ணினார். இதெல்லாம் பண்றாரா? இது எங்க இருக்கு? இந்த வசனம் எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்கு? ஏசாயா புஸ்தகம் சொல்றதுனால இப்ப ஏசாயான்னு சொல்லிட்டீங்க. 61:1 படிங்க. வெரி குட். என்னப்பா, என்ன கட்டுதல்? காயம் கட்டுதல். கட்டுறாரா? அப்போ காயம் கட்டக்கூடிய வேலை தான் யார் செய்தாங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து செய்தார். காயம் கட்டிட்டு அவனை எதின் மேல் ஏற்றினார்? தன் சுய வாகனத்தை. கரெக்டா? இப்ப இயேசு கிறிஸ்து தானே அந்த சமாரியர். அடிப்பட்டவனே அதுல ஏத்தினாரா? சுய வாகனத்துல. அவருக்கு என்ன வாகனம் இருந்துச்சு? கழுதைதான் இருந்துச்சு. (61:1) அவருக்கு என்ன வாகனம் இருந்துச்சு? கழுதைதான் இருந்துச்சு. கரெக்டா? கழுதை எதற்கு அடையாளமா இருக்கு? கழுதை எதுக்கு அடையாளம்? எதற்கு அடையாளம்? வேற? ஓகே. கழுதையை பத்தி நிறைய படிக்கலாம். அவரு கழுதை மலை ஏறி வரும்போது ஒரு ப்ராபசி சொல்லிதான் ஏறி வருவாரு. சீயோன் குமாரத்தியே, உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருவார்லாம் ப்ராபசி இருக்கு. கரெக்டா? இன்னொன்னு அது கட்டப்பட்ட கழுதை. இயேசு கிறிஸ்து போய் தான் அதை கட்ட அவிழ்த்தார். அதானே? அது ஆல்ரெடி எப்படிப்பட்ட கழுதை? கட்டப்பட்டிருந்த கழுதை. அது இயேசு கிறிஸ்து தன் 2 சீஷர்களை அனுப்பி அந்த கட்டை என்ன பண்ணார்? அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அந்த கழுதை என் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுன்னு சொன்னார். இப்படி எடுத்தீங்கன்னா கழுதை நம்மள கூட சொல்லலாம். சண்டே ஸ்கூல்ல எத்தனை பாட்டு பாருங்க, குட்டி நாணையா கழுதை குட்டி நாணையா பாடலையா? கழுதை யாரையும் சொல்லலாம், நம்மளையும் சொல்லலாம். கரெக்டா? கழுதை யாருக்கு அடையாளம்? நமக்கும் அடையாளம். இன்னொன்னு, கழுதை இந்த மாதிரி பொதுவா கழுதை, குதிரை, ஒட்டகம் இப்படிலாம் டிராவல் பண்றதுக்கு யூஸ் ஆகுற மிருகம்லாம் இருக்குல்ல. கரெக்டா? எலியேசர் வருவாரு ரெபேக்கால பார்க்க. 10 ஒட்டகத்தை கொண்டு வருவார். 10 ஒட்டகம் கொண்டு வருவார். அவரு கூட்டு வந்துட்டு அவங்களை ஏத்திட்டு கூட்டு போவார். அந்த ஒட்டகத்து மேலதான் யாரு போறா? ரெபேக்கால் போவாங்க இல்லையா? சகரியா புஸ்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா 4 விதமான குதிரையை காட்டுவார். கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை இல்லையா, புள்ளி புள்ளியான குதிரை. இதெல்லாம் குதிரை பத்தி படிக்கலாம் நிறைய. ஓகே. கழுதை இதெல்லாமே ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் என்ன பண்ணும்? டிராவல் பண்றோம். இதெல்லாம் காஸ்பலுக்கு அடையாளம். சொல்லிருக்கேனா? எதுக்கு அடையாளம்? காஸ்பல். காஸ்பல் இல்லைன்னா அது டாக்டரின். டாக்டரின் என்ன அர்த்தம்? உபதேசம், கோட்பாடுகள், உபதேசத்துக்கு அடையாளம். கரெக்டா? அது மேலதான் யாரை ஏத்தினார்? அதுதான் அவருடைய வாகனம். அதுலதான் யாரை ஏத்தினாரு? அந்த அடிபட்ட மனிதனை. கரெக்டு தானே? சுய வாகனம். கழுதை மீன்ஸ்
டாக்டரின் அல்லது கோட்பாடுகள் ஏத்திட்டார். ஏத்தி நேரம் எங்க கொண்டு போனார்? சத்திரத்துக்கு கொண்டு போனார். அடுத்து சத்திரனா என்னது? சத்திரனா என்னது? சரி, இப்போ சத்திரம்னா நம்ம ஓகே, அது ஸ்டேயிங்கான சத்திரம். அது இங்க கொண்டு வந்து விடுறாருன்னா அங்க காயம் சுகமாகிற வேலை நடக்குது இல்ல, ஏதோ ஒண்ணு. காயம் பட்டவர் தானே அவரு, வீடு இல்லாம கொண்டு வரல. எது கொண்டு வந்திருக்காரு? காயம் கட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. அப்ப அந்த சத்திரத்துல என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? இது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா ஒரு விஷயம் நடக்குது. கரெக்ட் தானே? ஓகே. அப்போ அடிபட்டிருக்கு, சுயவாகனத்துல ஏத்திட்டாரு, கொண்டு வந்து சத்திரத்துல விட்டுட்டாரு. சபை எங்க நீங்க போயிட்டு இருக்க சபையா? இல்ல, நான் தப்பா சொல்ல. இப்போ நம்ம எங்கெல்லாம் கூடி சத்தியம் படிக்கிறோமோ அதெல்லாம் சத்திரம் தான். இல்லையா? போன முன்னாடிலாம் ஆரம்பத்துல பிரதர் வீடு சத்திரமா இருந்தது, அதுக்கப்புறம் சகோதரி வீடு சத்திரமா இருந்தது. கரெக்டா? இதுக்கு இப்போ நம்ம சகோதரி வீடு சத்திரமா இருக்கு. நாளைக்கு வேற இடத்துல என்ன பண்ணலாம்? போலாம். அப்படின்னா காயம் கட்டுற வேலை எங்கெங்கெல்லாம் நம்ம வியாதிகள் சுஸ்தமாகுதோ, வியாதிகள் சுஸ்தமாகிறதுக்கு மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பேரபிள் படிச்சா உங்களுக்கு புரியாது, நாளைக்கு படிங்க புரியும். அப்ப உங்க கண்ணுல இருக்கிற வியாதி என்ன ஆகுது? கண்ணுல இருக்கிற வியாதி என்ன ஆகுது? சுகமாகுது இல்ல? சுகமாகி அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க காலில் இருக்கிற வியாதி என்ன ஆகுது? சரியாகுது இல்ல? மனக்கண் குருடா இருக்குன்னு சொல்றல, அப்ப குருடாக்கப்பட்ட கண் மறுபடியும் என்ன ஆகுது? சரியாகுதுனால என்ன அர்த்தம்? வியாதி என்னவாயிட்டு இருக்கு? சுத்தமாகுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காயங்கள் அப்படின்னா, சாத்தானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காயங்கள் சொஸ்தமாகக்கூடிய இடம் எதுவோ அதுதான் என்னது? சத்திரம். அது எதனால் சொஸ்தமாகும் அப்படின்னா, வேத வசனத்தினால்தான் என்னவாகும்? சொஸ்தமாகும். நல்லா நீர் உடைய வேத வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும் இருக்கும் வசனம். இந்த வசனத்தை அனுப்பி என்ன பண்ணும்? குணமாக்கும். இல்லையா? வசனம் தான் என்னவாக்கும்? அவங்களை குணமாக்கும். அப்ப நம்ம சத்தியத்தினால நம்மளுடைய அறியாமை, நம்முடைய கண்ணில் இருக்கிற வியாதி, குருட்டாட்டமான விஷயங்கள், கிரியை செய்ய முடியாத கைகள், கிரியை செய்ய முடியாத கால்கள் எல்லாம் என்னவாகுது? சொஸ்தமாகுது இல்ல? அப்ப சத்திரம் எது? இப்போதைக்கு இந்த இடம் வச்சுக்கோங்களேன், புரிஞ்சதுக்காக சொல்றேன். இப்போதைக்கு இப்போ இந்த இடம் சகோதரி வீடு வச்சு சத்திரத்தான் யார்? அந்த சத்தியத்தை போதிக்கிற சகோதரர்கள். ஓகே, இன்னைக்கு நானா இருக்கலாம், நாளைக்கு நீங்களா இருக்கலாம், இல்லையா? நாளைக்கு புதரா இருக்கலாம். யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தை எடுத்து போதிக்கிறார்களோ, போதிக்கும் போது உங்கள் வியாதிகள் சுஸ்தமாகுதோ அவர்கள் எல்லாருமே யார் தான்? சத்திரத்தான். ஏன்னா அவங்ககிட்ட யார் கொண்டு வந்து விடுறா? இயேசு கிறிஸ்து. அதான் ஒருவனை என் பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனை என் பின்னே வார, அவர் தான் இழுத்துட்டு வரணும். நம்ம கொண்டு வந்து விட்டாரா? இப்ப ஆக்சுவலா நீங்க எங்க இருக்கீங்க? ஆமா, சத்திரத்துல இருக்கீங்க. சத்திரத்தான் கிட்ட உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த சத்திரத்தான் கையில சும்மா விட்டு போல, என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு? சில்வர் காயின் கொடுத்துட்டு போயிருக்காரு. வெள்ளி எதை குறிக்கும்? வெள்ளி, சில்வர். வெள்ளி எதை குறிக்கும் வேதவசனத்துல? ஐயோ, கரெக்ட். படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 12ஆம் சங்கீதம்
6ஆம் வசனம். துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை இல்லைங்க சிஸ்டர், சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்புகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய் அப்ப வெள்ளி எது? கர்த்தருடைய வார்த்தை தான் வெள்ளி. 2 வெள்ளின்றது ஆமா, சத்திரத்தாங்கிட்ட தான் என்ன கொடுத்துட்டு போயிருக்காராம். 2 வெள்ளி காசு கொடுத்து இத செலவு பண்ணி என்ன பண்ணுங்க, காயத்தை குணமாக்கு. புரிஞ்சுங்களா? இதை சொஸ்தப்படுத்தி இதுலதான் என்னவாகும், சொஸ்தமாகும். யாரெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இதை செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்க காயம் என்னவாகும், குணமாகும். ஓகே, இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாடுல இருந்து ஒண்ணு படிக்கிறோம், எடுத்து படிக்கிறோம்ல, நாளைக்கு பழைய ஏற்பாடுல ஒண்ணு எடுத்து படிப்போம். 2 வெள்ளி காசு என்ன பண்றோம், நாம செலவு பண்றோம். கரெக்டு தானே? இப்போ சாலமோன் புதர் தானே, ஏன் எதுக்கு எடுத்தாலும் அவரே எடுத்துக்கிறீங்க? ஒரு நல்ல உதாரணம்லாம் அவரை எடுத்துக்கிறேன் நான். அவர் எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறாரு, அதனாலதான் எடுத்துக்கிட்டேன். நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. அவர் எனக்கு என்ன கொடுக்குறாரு, 10 லட்சம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பிரதர் இதை வச்சுக்கோங்க, நான் வெளிநாடு போறேன். எங்க போறேன்? வெளிநாடு போறேன். நான் வரத்துக்கு எவ்வளவு ஒரு 5-10 வருஷம் ஆயிடும். நான் இதை உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா, நான் ஃபிளைட் ஏற அவரை சென்டப் பண்ணலாம் போவேன். ஏன்னா அவர் என்ன கொடுத்துருக்காரு, 10 லட்சம் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு போகும்போது பிரதர் ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னுவேன். ஏன்? நீங்க ஃபிளைட் ஏறினோடனே நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், இந்த 10 லட்சத்தை என்ன பண்ண ஆரம்பிப்பேன், எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணுமோ செலவு பண்ணணுமோ ஆரம்பிப்பேன்ல. கரெக்டா? இதுதான் நம்முடைய இயல்பு. வெள்ளி காசு கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வெள்ளி காசு கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணவே இல்லை, செலவு பண்ணவே ஆரம்பிக்கல. இப்பதான் ஏதோ ஏன் நம்முடைய வியாதி சொஸ்தமாகல அப்படின்னா, இன்னும் செலவு செய்யறதுக்கான வேலை என்ன பண்ணவே இல்லை, நான் பண்ணவே இல்லை. எந்த அளவுக்கு வேத வசனத்தை நாம செலவு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வியாதிகள் என்னவாகும், சொஸ்தமாகும். இல்லையா? ஒரு வசனத்தை எடுத்தாலே அந்த வசனத்துல இருக்கிற மேன்மையும் ரகசியமும் என்ன பண்ணி ஆகணும், ஆட்டோமேட்டிக்காவே உள்ள இருந்து என்ன பண்ணணும், ஜீவ ஊற்றா வெளியே வரணும். கரெக்டா? உள்ள இருந்து 10 பாட்டு வர்றது இல்ல, 10 பாட்டுல 100 பாட்டு கூட நம்மளோட வெளியே இருக்கிறோம் நல்லா பாடுவோம். ஏன்னு நம்மளை விட வெளியே இருக்கிற ஒரு சினிமா சிங்கரோ வேற கானா பாட்டை பாடுற சிங்கரோ ஒருத்தங்கிட்ட இந்த பாட்டை கொடுத்து பாடுறான்னா அவன் நம்மளை விட எப்படி பாடுவோம்? அது விஷயம் இல்லை. தேவனுடைய வார்த்தையில் உள்ள மகத்துவம் எங்கிருந்து வரணும், வெளியே வரணும். ஒருத்தர்கிட்ட தேவனுடைய ரகசியங்களும் மகத்துவங்களும் வெளியே வருது அப்படின்னாலே அவர் உண்மையான தேவனுடைய மனிதன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். கரெக்டா? அப்போ தேவனுடைய ரகசியங்களை எடுத்து நம்ம படிக்கும் போது அதுதான் இதை செலவு பண்றதுக்கான முயற்சிகள் நீங்க என்ன பண்ணி ஆகணும், இறங்குங்க, ஈடுபடுங்க. ரொம்ப நாளைக்கு இப்படியே காலத்தை என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, கடத்திட்டு இருக்காதீங்க. நாம் எல்லாருமே, நான் நிறைய மறுபடியும் சொல்றதுதான், நாம் எல்லோருமே ஒரு சபைக்காக ஒரு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் எல்லோரும் பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள், பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். தேவன் பரலோக வாசல்ல நின்றுட்டு நீ எந்த சர்ச்சுன்னு கேட்டு நம்மளை என்ன பண்ண மாட்டார், உள்ள விட மாட்டார். இல்லையா? நீ எத்தனை மினிஸ்ட்ரி பண்ண, எத்தனை கூட்டத்துக்கு போனோம்லாம் என்ன பண்ண மாட்டார். நீ தேவனுடைய வார்த்தை முறை நடந்தியாதான் என்ன பண்ணுவார், நம்மள கேட்பாரு. கரெக்டா? சரி, இப்ப இந்த மனுஷன் 2 வெள்ளி காசு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சரி பண்ணுங்க, நான் ஏன் மறுபடியும் வந்து தரேன்னு சொன்னார்? அதுதான் அவருடைய 2ஆம் வருகை, அதுதான் அவருடைய செகண்ட் கம்மிங். ஏதாவது செலவாச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து தரேன்னு சொன்னார் இல்லையா, வந்து தரேன்றது என்னதுன்னா அதுதான் செகண்ட் கம்மிங். அவர் வந்தும் சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார் செகண்ட் கம்மிங்ல.
புரிஞ்சா? சரி, இப்படி இருக்க மறுபடியும் வந்துருங்க லூக்கா முடிச்சிடலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ம் கள்ளக்கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் திறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது? என்னாச்சு? 3 பேரில் எனக்கு எவன் திறனாயிருந்தான்? இப்படி இருக்க கள்ளக்கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் திறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இப்ப அந்த கள்ளக்கையில் அகப்பட்டது யாரு? எல்லாருமே. இப்ப நாம தான் அது, அந்த ஒரு மனிதன். நீங்க ஆதாம்லாம் இப்ப போய் எடுக்க வேண்டாம், ஏன்னா இப்ப ஸ்பிரிச்சுவல் மீனிங்குள்ள வந்துட்டோம்ல. ஓகே, இப்ப அந்த ஒரு மனிதன் யார் தான்? நம்ம தான். கள்ளக்கையில் அகப்பட்ட நமக்கு இந்த 3 பேரில் யார் யாரு? நியாயப்பிரமாணமோ அல்லது நியாயப்பிரமாணத்தின் கீழே பலவீனமா இருந்த மனிதர்கள், நியாயப்பிரமாணம் ஏற்படுத்துச்சு இல்லையா, பலவீனமானவங்களை ஏற்படுத்துச்சு, அவர்களோ அல்லது சமாரியனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ, இந்த 3 பேரில் நமக்கு யார் திறன்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்ப ஃபைனலா பிறன் யாரும் கொண்டு வந்தார்? கொண்டு வந்துட்டாரா? சொல்றது புரிஞ்சா? நியாயசாஸ்திரி என்ன கேள்வி, என்ன பதில் சொல்லிக்கார்? நான் தான் பிறன். நியாயசாஸ்திரிக்கு என்ன பதில் சொன்னா தெளிவா சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு அது புரிஞ்சா இல்லையா? இப்ப நமக்கு புரியல. நியாயசாஸ்திரி கிட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? 2 பேர்கிட்ட அன்பு கூறணும் தான் கேள்வி. ஒண்ணு தேவன்ட்ட அன்பு கூறணும், அது எனக்கு தெரியும்ட்டாரு. ஏன்னா காலங்காலமா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் காலங்காலமா அவர் எனக்கு யாரு தான் தெரியாது. பிறன் யாரும் தெரியாது. அந்த பிறன் யாருன்னு சொல்லுங்க, நான் அன்பு கூர்ந்துட்டு எங்க வந்துடுறேன்? நித்திய ஜீவனுக்குள்ள வந்துடுறேன் சொன்னேன். இப்ப இயேசு கிறிஸ்து பிறன் யாருன்னு சொல்றதுக்கு ஒரு பேரபிள் சொல்லிட்டு என்ன முடிவு பயனலான்னு சொல்லிட்டு தெரியுமா? அந்த பிறன் நான் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தேவன் கிட்ட மட்டும் அன்பு கூர்ந்தா போக முடியாது, நீ என்கிட்ட அன்பு கூறணும். இங்கேயே 3 பேர்லாம் சொல்ல மாட்டார், சொல்லப்படாது. 2 பேர் தான் சொல்லுவார். என்ன சொல்றாரு? நீ தேவன்ட்ட அன்பு கூர்ந்துட்ட, நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு சாத்தானுடைய ட்ரெண்டே அதுதான். என்ன தெரியுமா ட்ரெண்டு? இப்போ 2 பேர்கிட்ட அன்பு கூர்ந்துட்டா எங்க போலாம்? நித்திய ஜீவனுக்குள்ள போலாம். யோவான் 17:3 படிங்க. ஒன்றான மெய் தேவன் அறிவே உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய. வந்துச்சா? இதுதானே இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரு? பேரபிளா சொல்லுங்க. அப்ப நியாயப்பிரமாணம் முழுமைக்கு என்னதான் இருக்கு? 2 பேர்கிட்ட அன்பு கூறத பத்தி தான் இருக்கு. கரெக்டா? ஒண்ணு, உன் தேவநாய கருத்தில் என்ன பண்ணு? அன்பு கூறு. இன்னொன்னு, உன்னிடத்தில் அன்பு கூறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். அந்த பிறன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா? அப்ப நியாயசாஸ்திரிக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என்கிட்ட அன்பு கூறாம நீ எங்க போக முடியாது? நித்தியஜீவனுக்குள்ள போக முடியும். இந்த ஒரு வசனத்தை, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவியல் நித்திய ஜீவன்ற வசனத்தை சாத்தான் நல்லா படிச்சுட்டான். படிச்சுட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் கிட்ட வந்தார்ல, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட தான் முதல்ல போனார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியும், அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மறைச்சிட்டான். இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்களுக்கு யாரை மறைச்சிட்டான் தெரியுமா? பிதாவை மறைச்சிட்டான். இயேசு கிறிஸ்து மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்க 2 பேரும் தெரிஞ்சாதானே எங்க போவீங்க? நித்தியஜீவனுக்கு போவீங்க. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிட்டே இருப்பான்? மறைச்சிட்டே இருப்பான். அல்லது இவர் தான் அவரு, அவர் தான் இவரு, இவர் அப்படின்னு என்ன பண்ணுவான்? கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அப்ப இந்த ரேன்சம்ன்ற பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆமா, அவர் எப்படிலாம் மீட்பு கொடுத்த அந்த ஒரு மனிதனை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாரு, எப்படிலாம் அவர் இந்த டிராவல் பண்ணாரு அப்படின்றத நம்ம கிளியரா புரிஞ்சு ஃபைனலா என்ன சொல்லிட்டாருன்னா, இப்படி எல்லாம் மீட்டு எடுத்துட்டேன், நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள போனோம்னா நீங்க யார்கிட்ட அன்பு கூறணும்? 2 பேர்கிட்ட அன்பு கூறணும்.
ஒண்ணு பிதாவாகி தேவன், இன்னொன்னு என்கிட்ட அனுப்பு. இதுதான் யோவான் 17:1 சொன்னார். என்ன சொன்னார்? 14:1 என்னிடத்துல விசுவாசமா தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம். மூணாவதுல யாரும் சொல்ல மாட்டேன். அப்ப விசுவாசமா இருங்க, நித்திய விசுவாசிங்க, நித்திய ஜீவனுக்கு போவீங்க. இது எல்லாமே யாருன்னா அந்த 2 பேரை பத்தி தான் நமக்கு சொல்றோம். ஓகே, அன்பான சகோதரர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு வசனம் மட்டும் படிச்சு முடிச்சலாம். வசனம் முன்னாடி படிச்சிருக்கணும். நம்ம மத்தேயு 22:40 படிங்க. இருபத்தி 22:37 படிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் உயர்த்த தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அடங்கிடுச்சா? சொல்லிட்டாரா? கம்ப்ளீட்டா என்ன பண்ணிச்சு இதுல? அடங்கிடுச்சு. ஓகே, அப்ப இது 2 கற்பனைகளை ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க. அப்ப பிறன்னா பிறன் இல்லையா பிரதர் அப்படின்னா, பிறன்னா பிறந்தா மற்றவர்கள் தான். நீங்க என்னைக்கு தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் சரியா அன்பு கூற ஆரம்பிக்கிறீங்களோ, மற்றவங்களாம் ஈஸியா அன்பு கூறுவீங்க. கரெக்டா? அவங்கள அன்பு கூறுறவங்க இவங்கள ஈஸியா என்ன பண்ணலாம்? அன்பு கூறலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, இந்த பாடத்துல டவுட் இருக்கா? புரிஞ்சா? ஓகே. ஸோ அதனால இன்னைக்கு ரேன்சம்ன்ற பாடத்தை நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். இது ரொம்ப டீப்பான இன்னும் நிறைய மெத்தட் நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா வேறொரு கோணத்துல இந்த ஒரு வகுப்பை தியானிக்கலாம். பெருமை இருக்கட்டும் அனைவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இனிமே ஒவ்வொரு கிளாஸ்லயுமே இந்த தேவனையும் இயேசு கிறிஸ்து பத்தி இருக்கிற நிறைய ரகசியங்கள் என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கப்போம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறோம். பர்த் ரைட். பர்த் ரைட் மீன்ஸ் அது பைபிள் சொல்ற பிப்ளிக்கல் டேர்ம் சிரேஷ்ட புத்திர பாகம். அதானே சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்னன்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ பெருமை இருக்கும் அனைவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒருவருக்கே சதா காலங்களிலும் துதிகளையும் சோத்திரை எடுத்துக்கொள்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்ற உடைய வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் உண்மையும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் சரியாக அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துக்கா நன்றி. இன்றைக்கு கேட்ட வேத பாடத்தையும் கருத்து போடுக்கிறோம். இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த மீட்பின் காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தே உங்களுக்கு நன்றி. இன்னும் அதிகமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த கிருபையுள்ள கருத்தில் தாங்கி வழிநடத்துகிறோம். நாங்கள் பிரிந்து செல்லுகிறோம். நாங்கள் பிரிந்து சென்றாலும் எங்களை விட்டு என்றும் பிரியாத உங்களுடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் கண்மலையும் மீட்பரும் எங்கள் எல்லாருக்கும் ஒரே போதவருமாகி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.